வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது நீங்கள் எங்களிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு புத்தகம். ஸ்விஸ் ரவின்ற குமிழி நாவல். ஆமா, அதுல இருக்கிற ஒரு முக்கியமான அத்தியாயத்தை தான் கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இந்த கதை 83 கலவரத்துக்கு பிறகு ரகு என்ற ஒரு பல்கலைக்கழக மாணவன் போராளியாக வேணும் என்ற ஒரு பெரிய கனவோட இந்தியாவுக்கு பயிற்சிக்கு வரான். சரி, அங்க அவன் பார்க்கிற அந்த பயிற்சி முகாமின்ற யதார்த்தத்தை தான் இந்த அத்தியாயம் அப்படியே கண்முன்னால கொண்டு வந்து நிறுத்துது. ஆமா, ஒரு பெரிய இலட்சியத்துக்காக போன இடத்துல அவனுடைய நம்பிக்கைகள் எப்படி கலையுது, அதே நேரம் அந்த சிதைஞ்சு போன நம்பிக்கையை அவன் எப்படி திரும்ப திரும்ப ஒட்ட வைக்க பாக்குறான் என்றதுதான் இந்த கதையென்ற மையம். அந்த கொள்கைக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற பெரிய பிளவு, அதுதான் நாங்க ரகு என்ற கண்களால பார்க்க போறோம். சரி, அப்ப அந்த பிளவு எங்க தொடங்குது? அந்த முகாமின்ற அன்றாட வாழ்க்கையில இருந்தே தொடங்குவோம். குறிப்பா அந்த குசினி, அதுவே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குதே. ஆம், ரகுவுக்கு அதுதான் முதல் முறை குசினி வேலை. 320 பேருக்கு சமைக்கிறாங்க. ஆனா கறிக்கு இருக்கிறதோ கொஞ்சம் இறைச்சி. அத பார்த்துட்டு ரகு கேக்குறான், இவ்ளோ இறைச்சி எப்படி காணும் என்று. அதுக்கு ஆனந்தன் என்றவர் ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, பக்கத்துல இருக்கிற தண்ணி வாளியை காட்டி தண்ணி என்னத்துக்கு இருக்கு என்று ஒரு நக்கலா சொல்றாரு. இது ஒரு சாதாரண நகைச்சுவையா? இல்ல, அது வெறும் நகைச்சுவை இல்ல, அது ஒரு கருப்பு நகைச்சுவை. கருப்பு நகைச்சுவையா? அதாவது பற்றாக்குறையும் வறுமையும் இருக்கிற ஒரு சூழலை சமாளிக்கிறதுக்கு தங்களுக்குள்ளேயே உருவாக்கி கொள்ற ஒரு உளவியல் தந்திரம் அது. இப்படிதான் இது இருக்கும் என்ற ஒரு விரக்தியான யதார்த்தத்தை அவங்க ஏத்துக்கொண்டதை தான் அந்த ஒரு வரி காட்டுது. ஆனா எல்லாரும் அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கொண்ட மாதிரி தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அங்க முட்டமூர்த்தி என்று ஒருத்தன் அவனுடைய ஆக்களோட வாரான். அவங்கள் வரிசையில நிக்கிறல்ல, சரி, நேரா அண்டாவுக்குள்ள கைய விட்டு நல்ல இறைச்சி துண்டுகளா பொறுக்கி சாப்பிடுறாங்க. சமைக்கிற ஆட்கள் கூட அவங்களுக்கு பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப அங்கேயே ஒரு அதிகார மையம் உருவாகிட்டது இல்லையா? நிச்சயமா. இதுதான் அந்த அமைப்பின்ற முதல் முரண்பாடு. சோஷியலிசம், சமத்துவம் என்று கதைச்சு கொண்டு ஒரே இலட்சியத்துக்காக வந்த ஆட்களுக்குள்ளேயே இப்படி ஒரு அதிகார அடுக்கு உருவாகுது. சிலருக்கு மட்டும் தனிச்சலுகை, மற்றாக்கள் தண்ணிய ஊத்தி சமாளிக்க, ஒரு குழு மட்டும் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளுது. அதோட அந்த மாடு கதை. ஆமா, வழமையா மாடு அறுக்காத முகாம்ல யாரோ கொடுத்த ஒரு நோஞ்சாம் மாட்டை அடிச்சு சமைக்கிறதே அந்த வறுமைய காட்டுது. அதுலயும் நல்ல துண்டுகளை ஒரு சிலர் மட்டும் எடுக்கிறது. அவங்க கதைக்கிற கொள்கைக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லைன்றதான் காட்டுது. இந்த அதிகார அடுக்குமுறை சாப்பாட்டோட நிக்கிற மாதிரி தெரியல, அது மனுஷன் அடையாளத்தையே குறிவைக்குது. அதைத்தான மாணிக்கம் என்ற பாத்திரத்துல பாக்குறோம். மிகச்சரியான புள்ளி. மாணிக்கம் என்று ஒருத்தன் இருக்கிறான். ஆனா அவனை யாரும் அந்த பேரால கூப்பிடுறல. இல்ல, கள்ளன் என்றுதான் கூப்பிடுறாங்க. அவன் யார்கிட்டயும் நிமிர்ந்து பாக்குறல்ல, ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட மாதிரி மெதுவா ஒருவித பயத்தோட இயங்குறான். மற்றாக்கள் கூட எடா போட்டு தான் கதைக்கிறாங்க. எதுக்காக ஒரு மனுஷன் பேரை அழிச்சு அவனுக்கு இப்படி ஒரு பட்டப்பேர் கொடுக்கணும்? இதென்ற உளவியல் என்ன? இது ஒரு மிக கொடூரமான உத்தி. ஒருத்தன்ற பேரை அழிக்கிறது என்றா அவனது அடையாளத்தைய, அவனது சுயமரியாதைய அழிக்கிறதுக்கு சமம். அப்படியா? ஓம். நீங்க ஒருத்தர மாணிக்கம் என்று கூப்பிடக்கேல அவனுக்கேண்டு ஒரு குடும்பம், ஒரு தனித்துவம் இருக்குன்னு ஏத்துக்கொள்றீங்க. ஆனா கள்ளன் என்று கூப்பிடக்கேல அவன் அந்த ஒற்றை சொல்லுக்குள்ள சுருக்கப்படுறான். ஆமா, ஒரு முழு மனுஷன் இல்லன்ற மாதிரி. அதேதான், அவன் ஒரு முழு மனுஷன் இல்லைன்ற எண்ணத்தை மற்றாக்கள் என்ற மனசுல விதைக்கிறது சுலபம். அதுக்கு பிறகு அவனை மனிதாபிமானம் இல்லாம நடத்துறதும் துன்புறுத்துறதும் இலகுவாயிடும். இதத்தான் டீஹியூமனைசேஷன், அதாவது மனிதத்தன்மை அற்றவராக்குதல் என்று சொல்லுவாங்க. இந்த கள்ளன் என்ற சொல் அது ரகுவுக்கு அவன் ஊரில் பார்த்த சமூக விரோதி என்ற சொல்ல ஞாபகப்படுத்துது. ஆமா, மின்கம்பத்துல கட்டப்பட்டு நெத்தியில சுடப்பட்ட ஒரு உடல், கழுத்துல சமூக விரோதி என்ற அட்டை தொங்குது. சுத்தி நிக்கிற சனம் அவங்க செய்தா சரியாத்தானே இருக்கும் என்றதை நியாயப்படுத்துது. இந்த சமூக விரோதி என்ற பட்டம் அவ்வளோ ஆபத்தானதா? அது ஒரு மரண தண்டனைக்கான உத்தரவு மாதிரி. ஆரம்பத்தில அரச உளவாளிக்கு பாவிச்ச அந்த சொல், நாவல் சொல்ற மாதிரி மெல்ல மெல்ல மனநோயாளிகள், ஓரினச் சேர்க்கையாளர்கள், ஏன் பசிக்கு கோழி திடினவன் வரைக்கும் எல்லாருக்கும் போடப்படுது. ஒரு முறை அந்த பட்டம் குத்திட்டா விசாரணை இல்ல, கேள்வி இல்ல, கொலை செய்யறது நியாயப்படுத்தப்படுது. இது ஒரு கருத்தியல் ஆயுதம். ஒரு சமூகத்தின்ற மனசாட்சிய மழுங்கடிச்சு எந்த கொலையையும் ஏத்துக்க வைக்கிற சக்தி அந்த ஒற்றை சொல்லுக்கு இருக்குது. அப்போ ஒரு பக்கம் உடல் ரீதியான கட்டுப்பாடு, மறுபக்கம் இப்படியான கருத்தியல் ரீதியான கட்டுப்பாடு. அந்த முகாமில வேற என்ன மாதிரியான விசித்திரமான கட்டுப்பாடுகள் இருந்தது? அந்த மஞ்சள் தூள் கதை ஒன்று வருகுதே. ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான விடயம். முகாமில சமைக்கிற சாப்பாட்டுக்க எப்பவும் மஞ்சத்தூள் தூக்கலா போடுவாங்களாம். எதுக்கு? போராளிகள் என்ற பாலியல் ஆசையை கட்டுப்படுத்தத்தான் அப்படி செய்யறதா ஒரு கதை அங்க பரவலா இருக்கு.
இதால அவையல் என்ற கைநகம் எல்லாம் மஞ்சளாகிடும் என்றும் அதை வச்சே பயிற்சி எடுத்த ஆட்களை அடையாளம் காணலாம் என்று ஒரு நகைச்சுவையும் இருக்கு. இது உண்மையா? மருத்துவ ரீதியா பார்த்தா இது முற்றிலும் தவறு. உண்மையில மஞ்சள் ஆண்களின்ற பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை அதிகரிக்கத்தான் செய்யும். அப்போ தலைகீழா இருக்குதே. இஞ்ச பாருங்கோ, அறிவியலுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை வச்சு மனுஷனின்ற அடிப்படை இயல்புகளை கட்டுப்படுத்த முயற்சி நடக்குது. ஒரு போராளி ஆட்டோட பாலியல் உறவு கொண்டதால தான் இப்படியான கட்டுப்பாடுகள் வந்ததா ஒரு கதையும் சொல்லப்படுது. இது அவையலிட்ட இருந்த அறியாமையையும் மனுஷர் என்ற இயல்புகளை அடக்க அவங்க எவ்வளவு தூரம் போனாங்க என்றதையும் காட்டுது. இந்த மாதிரியான உளவியல் கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நினைச்சு பார்க்கவே முடியாத சித்திரவதைகளும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மொட்டமூர்த்தி ஒரு மிளகாய்த்தூள் சாக்க எடுத்துக்கொண்டு சவுக்கங்காட்டுக்குள்ள இருக்கிற 4ஆம் மாடி என்று சொல்லப்படுற சித்திரவதை கூடத்துக்கு போறான். அத ரகு பாத்துடுறான். ஆமா, அத பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பயம் வருது. அப்ப ரதன் என்றொருவன் சில சித்திரவதை முறைகளை பற்றி ரகசியமா சொல்றான். அது மனத உழுக்குது. உடம்புல சதைய கீறி அதுக்குள்ள மிளகாய் தூளை தேய்க்கிறது, தீக்குச்சி மருந்த உடம்புல கொட்டி பத்த வைக்கிறது, மிளகாய் சாக்கால தலைய மூடுறது. அப்பா, இத கேட்கவே எங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு. 13 வயசுல இருக்கிற ரகு மாதிரி ஒரு பெடியனுக்கு இது எவ்ளோ பெரிய உளவியல் காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். மதன் என்றொருவன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேட்கல அவனுக்குள்ள வார அந்த உள் காயங்கள் அவனது முழு ஆளுமையையுமே பாதிக்க தொடங்குது. இந்த முகாம் ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை என்ற எண்ணம் ஆழமா வேறுன்றது. சரிதான். என்ன ஆச்சரியப்படுத்தின விடியும் என்னண்டா, இவ்வளோ கொடூரங்களுக்கு நடுவுல திடீரென்று வானொலியில தமிழீழத்தின் குரல் ஒலிக்குது. ஹோம், புதிய பாதை அமைத்திடுவோம் தோழா, புரட்சி வெல்ல உழைத்திடுவோம் தோழாண்டு பாட்டு ஒலிக்குது. அதை கேட்டதும் ரகுவுக்கு மயிர் கூச்சறியுது. ஒரு பெரிய புரட்சியில தானும் ஒரு பங்குதாரன் என்ற பெருமித உணர்வு வருகுது. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு பெரிய மனக்குழப்பம் இல்லையா? ஆமா, சித்திரவதை கூடத்தையும் புரட்சி பாடலையும் ஒரே நேரத்துல ஒருத்தரால எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? நிச்சயமா. அந்த மனக்குழப்பத்துக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். காக்னிட்டிவ் டிசனன்ஸ். அதாவது தங்கட நம்பிக்கைக்கு நேரெதிரான ஒரு யதார்த்தத்தை நேருக்கு நேரா பாக்கல மனுஷன்ற மனம் அதை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யும். இஞ்ச கண் முன்னால நடக்கிற கொடூரம் ஒரு யதார்த்தம், காதுல கேட்கிற புரட்சி பாட்டு இன்னொரு யதார்த்தம். அப்ப இந்த இரண்டுல ஒண்ட தேர்ந்தெடுக்க வேணும். சரி, அந்த வானொலி பிரச்சாரம் அவன் நம்ப விரும்புற அந்த இலட்சிய யதார்த்தத்தை வலுப்படுத்துகுது. வெளியுலக தொடர்பு இல்லாததால இயக்கம் சொல்றது மட்டும்தான் உண்மை என்று நம்ப வைக்கப்படுறாங்க. அந்த பாட்டுகள் நடக்கிற அநியாயங்களை மறக்கடிச்சு பெரிய இலட்சியத்துக்காக இதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேணும் என்ற மனநிலையை உருவாக்குது. இந்த முரண்பாடு ரகுவின்ற மனசுல மட்டுமில்ல, அந்த முகாமென்ற தலைமை பாத்திரங்களையும் தெரியுது இல்லையா? லெனின், சந்ததியார் என்று இரண்டு வேற வேற துருவங்கள். ஆமாம், ஒரு பக்கம் லெனின் என்றொருவன். அவன் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்துல இருந்தவனா. அவன் ஒரு நாள் ராத்திரி, நீங்கள் போராட போன பிறகு சிங்கள பொண்ணுங்களை கற்பழிக்கணும் என்று மிக கேவலமா கதைக்கிறான். அதை கேட்டு கஸ்ட்ரோ என்ற இன்னொரு போராளிக்கு கோபம் வருது. ஆமா, என்ன கேவலமா இருக்கு, இந்த ஆளுக்கு போய் லெனின் என்று பேரு என்று கொதிக்கிறான். லெனின் என்றது ஒரு புரட்சி என்ற சின்னம், அந்த பேரை வச்சுக்கொண்டு எப்படி பேசுறது? அது அந்த இயக்கத்தின் சித்தாந்த சரிவையே காட்டுது. அது ஒரு குறியீடு. எந்த இலட்சியத்தின்ற பேரால அவங்க உண்டு சேர்ந்தாங்களோ அந்த இலட்சியத்தையே சிதைக்கிற ஆக்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அவங்கள தட்டி கேட்க முடியல. இப்படிப்பட்ட ஆக்களை பார்த்து நம்பிக்கை இழந்த ரகுவுக்கு சந்ததியார் என்ற ஒரு உயர்மட்ட தலைவர் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறாரு. அவர் மற்றாக்களை போல இல்ல. அவர் போராளிகளோட வரிசையில நின்னு சாப்பாடு வாங்குறார். மிக எளிமையா கதைக்கிறார். ஆமா, அவர் என்ற பேச்சு ரகுவை ஈர்க்குது. அம்மன் கோயிலுக்கு கிழக்காலையா வடக்காலையா என்று யாழ்ப்பாணத்துல சாதி கேட்கிறத நக்கலா பேசுறார். சாப்பாட்டு கோப்பையில ஸ்டாப் என்று எழுதியிருக்கிறத பார்த்து ஒவ்வொரு சதமும் மக்களின்ற காசு, அத வீணாக்குறவன் போராளியா இருக்கேலாது என்று கண்டிக்கிறார். பெண்ணியம், வர்க்கம் என்று எல்லாத்தையும் பற்றி எளிமையா கதைக்கிறார். இதை கேட்டதும் சரிஞ்சு போன ரகுவென்ற நம்பிக்கையை திரும்பவும் துளிர்க்குது. இதுதான் நான் எதிர்பார்த்த தலைமை என்று அவன் நினைக்கிறான். ஆனா இஞ்சியும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. சந்ததியார் கதைச்சதும் ரகுவுக்கு நம்பிக்கை திரும்புது. சரி, ஆனா அதே முகாமில தான் சித்திரவதை நடக்குது, மதன் கொல்லப்படுறான். இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு நல்ல பேச்ச கேட்டதும் ஒருத்தரால எப்படி திரும்பவும் நம்ப தொடங்க முடியும்? இதுதான் இந்த கதையின்ற உச்சகட்ட முரண்பாடு. சந்ததியார் எதை பற்றி கதைக்கிறார்? சாப்பாடு வீணாகிறது, சாதியம். சரி. மேற்பரப்பில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறார். அது முக்கியம்தான்.
ஆனா அந்த முகாமுக்கு உள்ள நடக்கிற சித்திரவதை, கொலை மாதிரியான அடிப்படை மனித உரிமை மீறல்களை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அவருக்கு இது தெரியாதா அல்லது தெரிஞ்சும் கண்டு கொள்ளவில்லையா? அதுக்கான விடை கெஸ்ட்ரோவின்ற அனுபவத்துல இருக்குது. ஆமா, அவன் சந்ததியாரோட தனியா பேச பதிவு செய்துட்டு போறான், ஆனா பெரிய ஏமாற்றத்தோட திரும்பி வாரான். அப்படியேண்டா? அவன் இந்த அநியாயங்களை பத்தி கதைக்க போயிருக்க வேணும், ஆனா அதுக்கு சரியான பதில் கிடைக்கே இல்ல. அதிலிருந்து என்ன தெரியுது? அடிமட்டத்துல நடக்கிற அநியாயங்கள் தலைமைக்கு தெரியறது இல்லையா? அல்லது தெரிஞ்சாலும் அதை கையாளக்கூடிய ஒரு முறையான அமைப்பு அங்க இல்ல. சந்ததியாரின்ற பேச்சு ரகு மாதிரியான ஆட்களுக்கு ஒரு தற்காலிக நம்பிக்கைய கொடுக்குது. ஆனா அமைப்பின்ற ஆணிவேர்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலே இருக்குது. தலைமை ஒரு நல்ல தோற்றத்தை நிர்வகிக்கிறதுல தான் அக்கறை காட்டுதோன்ற கேள்வி வருகுது. ஒரு வலிமையான கேள்வி. அப்ப சுருக்கமா சொன்னா, இந்த நாவல் பகுதி ஒரு புரட்சிகர இயக்கத்தின்ற உயர்ந்த கொள்கைகளுக்கும் அதன்ற கொடூரமான அதிகார அடுக்குகள் நிறைந்த நடைமுறைக்கும் இடையில் இருக்கிற ஆழமான பிளவத்தான் ரகுவின்ற வழியா எங்களுக்கு காட்டுது. ஒரு பெரும் இலட்சியத்துக்காக போராட போன ரகு மாதிரியான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாங்கள் எதை எதிர்த்து போராட போனாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அடக்குமுறை அமைப்புக்குள்ளேயே சிக்குப்படுகிற ஒரு விஷாதத்தை தான் நாங்கஞ்சே பாக்குறோம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இவ்வளோ சித்திரவதைகளையும் அநீதிகளையும் முரண்பாடுகளையும் தன் கண்ணால கண்டும் சந்ததியார் என்ற ஒரே ஒரு பேச்சை கேட்டதும் ரகுவுக்கு திரும்பவும் நம்பிக்கை வருகுது. சரைஞ்சு போன தன் நம்பிக்கைய அவன் திரும்ப திரும்ப சரி செய்து கொண்டே இருக்கிறான். உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் பிழை என்று தெரிஞ்சாலும் வெளியுலக தொடர்பே இல்லாத எல்லா தகவல்களும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழலையில ஏதோ ஒரு கொள்கையை மேல நம்பிக்கை வைக்க வேணும்ன்ற மனுஷன்ன்ற தேவை எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த நம்பிக்கையை தக்க வைக்கிறதுக்காக நாங்க எதையெல்லாம் கண்டுகொள்ளாம இருக்க தயாராக்குறோம். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.